மேடம் நீங்க எங்க போறீங்க? அடையாருங்க. அடையாருங்க 47A வரும், நீங்க அதுல போங்க. அண்ணே என்ன தலையில முக்காடு போட்டு என்ன ரெக்கார்ட் போடுமா? எங்க போறது தெரியாம தப்பா நின்னுட்டு இருக்கேன். ஏன்? நான் ஒரு கிளி சோசியக்காரன். ஒரு நாய் வந்து சோசியம் பார்த்து கிளி செத்து போச்சு. அன்னையில இருந்து கிளிங்காம தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்படி இவ்வளவு அக்கறையா கேக்குறியே, நீங்க யாரு? ஐயோ உண்மையிலே போடமாட்டியா நீ? அண்ணே உண்மையிலே காசு என்கிட்ட இருக்குண்ணே, ஜோசியம் பாத்துருவான். சாமி சேர்த்தண்டா. அப்பாடா. மேடம் உங்களுக்கு பஸ் வந்துருச்சு மேடம். சார் நீங்க எங்க போகணும்? திருவெற்றியூர் போகணும். திருவெற்றியூரா? இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் போங்க. தேங்க்ஸ். நீங்க எங்க போகணும்? சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கா? பாரிஸ் கார்னர் போங்க. சரிங்க சார். அடுத்து வணக்கம். என்ன டிரான்ஸ்போர்ட்ல வேலை கிடைச்சிருக்கா? சத்தியமா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எனக்கு வேலை கிடைக்காதுங்க. அங்க என் காலனில என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, நான் போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஏன்னா அங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க. இங்க வந்து 4 பேர் கூட பேசலாம் பாருங்க. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன பூனைன்னு தெரியாது, அதனால தைரியமா குறுக்க வரலாம். படிச்ச படிப்பு மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இன்டர்வியூ போவேன். பேசுற தமிழ் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அடிக்கடி இப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் என் கூட பேசிட்டு இருக்காதீங்க, இந்த அண்ணமிட்ட கைக்கு ஏதாவது ஆபத்து இருந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு பஸ் வந்துருச்சு, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா இவ்வளவு நேரமா லேட் பண்றது? பார்ட்டி வேற இதோட 10 ட்ரிப் போன் பண்ணிட்டாமா? உனக்கு என்னையா, நீ ஈஸியா சொல்லிடுவ. நாங்க அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாமா, வீட்டுல இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாமா? அப்படியே வந்தாலும் பளிச்சுன்னு வரணும், கொஞ்சம் கம்மியா வந்தாலும் ரேட்ல கம்மி பண்ணிடுவீங்க. சந்திரா வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஹலோ யாரா அவன்? ஐயோ அண்ணா நீங்களா? சொன்ன 5 நிமிஷம் ஆண்டவே வந்துட்டே இருக்கேன். ஓகே சந்திரா, கோச்சுக்காம ஆட்டால போயிரியா? என்னது? நான் ஆட்டோல போக மாட்டேன்னு உனக்கு தெரியாது? அவன் அட்ரஸ் நோட் பண்ணுவா, நாளைக்கு வீட்டுக்கிட்ட வந்து நிப்பான். இங்க பாரியா, நான் ஆட்டோல எல்லாம் போக முடியாது. பஸ்ல வேற தனியா போக மாட்டேன். அடுத்த மாசம் போர்க்கார் புக் பண்ணிருக்கேன். ஒருத்தன் கிடைச்சிட்டான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தனியா மீட்டர் போட்டதே கம்சன் கட் ஆயிடும். ஹலோ சார் நீங்க எங்க சார் போகணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வேலை இல்லாம சும்மா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆமா சார். நான் ஒரு வேலை தர செய்வீங்களா? ஆனா வேலை நினைக்க கூடாது, ஒரு சின்ன ஹெல்ப் நினைச்சுக்கணும். சார் காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்படிங்களா? சந்திரா பேரு சந்திரா. இந்த பொண்ணை ஒரு இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறீங்களா? சார் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தா நீங்க வேற மாதிரி பாத்துறீங்க சார். இவ்வளவு பேர் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல என்ன நம்பி ஒரு பொண்ணு அனுப்புறீங்கன்னா சார், இதை விட எனக்கு வேற என்ன சார் பெருமை வேணும்? இந்தாங்க பஸ்ஸுக்கு வச்சுக்கங்க. பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருங்க. சார் பணம் செல்லு வந்து சலோ வந்துட்டே இருக்கு. வாங்க வாங்க. அட்ரஸ் சொல்லுங்களேன். எனக்கு தெரியும், நம்பர் 48 மூசா ஸ்ட்ரீட். ஓகே ஓகே போய்டுவோம் வாங்க. வராது. வணக்கம் சார். அந்த மாதிரிலாம் பாக்காதீங்க சார். உங்க பொண்ணை நான் கூட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பஸ்ல எவ்வளவு கூட்டணும் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க பொண்ணையை கேட்டு பாருங்க. சொல்லுமா? ஆமா. இந்தாமா நீ முதல்ல உள்ள போ, நான் தம்பி கிட்ட பேசிட்டு வர்றேன். வெரி குட் தம்பி, நல்ல பையனா இருக்கே. இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசா? நியாயமா உழைச்சா ஒரு வேளைக்கு 2 இடத்துல காசு கிடைக்கத்தான் செய்யுது. நான் தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல. நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார். தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுங்க சார். ஒரு விஎஸ் ஓபி ஒன்று வாங்கிக்கூட. ஓ வாங்கிட்டு வரேனே. மன்மதல்லி இல்லை சார். என்ன சார் நீங்க விஎஸ் ஓபினா பிராண்டி பாட்டில் சொல்லக்கூடாதா? நீங்க தான் வயசானவரா இருக்கீங்களே, மருந்து மாத்திரை தான் தேவைப்படும். நான் மெடிக்கல் ஷாப்ல போய் கேக்குறேன். இந்தாங்க. அப்படியா? இந்தப்பா உன்கிட்ட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கா? என்ன சார் சொல்றீங்க? அட பொண்ணுங்களதாப்பா சொல்றேன். அடுத்த தடவை வரும்போது ஒரு 15-16 வயசு ரேஞ்சில சின்ன பொண்ணுங்களை கூட்டு வரியா? என்ன ஓகேயா? யோ நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ திங்கிற சோத்துல நான் மண்ணெளி போட்டேன்னா ஒரு வாழைப்பழம் எப்படாது எனக்கு கிடைச்சா கூட அதுல பாதி திருட்டு மீதி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஏன் நீ நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? எப்ப பார்த்தாலும் என்ன கேவலப்படுத்துறதே உனக்கு வேலையா போச்சு. போய் போய் மாமா வேலை பார்க்க வச்சுட்டேயா. இன்னும் 2 நாள் நீயா நானான்னு பாத்துருவோம். என் ஃப்ரெண்டு மினிஸ்டர்ட்ட கூட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம்
வணக்கம். வாழ்க 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 வாழ்க. வா தம்பி. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். வணக்கம் ராமதாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். வணக்கம் பாய்க்கிறோமே. சார். வா 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 வா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன யாரு? சொன்ன இந்திரன். ஓ நீயா? உன்னை பத்தி தம்பி எல்லாம் சொல்லிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது. எப்படி திருத்த முடியுங்கிற? கரெக்ட்டுங்க. அப்புறம் நாட்டை திருத்துறதுக்கு ஒரு பெரியார் பிறந்தாருன்னா நாட்டை கெடுக்கிறதுக்கு கூட ஒரு 10 சாமியார் பிறந்துடுறாங்க. நம்ம பெரியார் சினிமா ஹீரோவா 10 பேரை அடிச்சு போடுறதுக்கு? வணக்கம். உட்காருங்க உட்காருங்க தம்பி. அப்புறம் இந்த ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். இதான் நம்ம பாலிசி. நம்ம தலையெழுத்து நம்மளே எடுக்க வேண்டியது தானே. அப்புறம் நான் அரசியல்வாதி விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்டெனோ வா 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 தாய்க்குள்ளமே வா. இதுல தம்பியோட எல்லா டீடைல்ஸும் இருக்கு. எனக்கு உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். என்ன தம்பி ஓகேயா? ஓகே சார். இந்திரன் ஓகே. உன்னை எவனும் அசைக்க முடியாது. ஆமா அது சரி பேசுரு. வாமா பேனா குடியா. கையெழுத்து போட போறேன். உன் தலையெழுத்தே மாற போகுது. ஹலோ. ஆமாயா மினிஸ் நடேசன் தான் பேசுறேன். என்னது என் சீட்டை கிழிச்சிட்டாங்களா? கவர்மெண்ட் கழிச்சிட்டாங்களா? நீ என்ன பெரிய பிஸ்தாவா? தனி மனுஷனுக்கு சோறு இல்லைன்னா உலகத்தை அழிடான்னு பாரதியார் சொன்னார்ல. எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்றதுக்காக ஒரு கவர்மெண்டையே கவுத்துட்டியா? நீ எல்லாம் ஒரு கடவுளா? ஒண்ணு நான் பணம் வாங்கணும், இல்லன்னா மாமா வேலை பார்க்கணும். அப்பதான் காசு. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விட மாட்டேன். வேணாயா, உன்னோடையும் போராட முடியல, இந்த உலகத்தோடையும் போராட முடியல. என்னை விட்டுடியா. புரியல? சாக போறேன். சாகிறதுன்னு முடிவே பண்ணிட்டேன். என்ன நான் செத்துட்டா தூக்கிட்டு போக 4 பேர் இல்ல. அரசாங்க வண்டிதான். கவர்மெண்ட் வேலை தான் கொடுக்கல. இதையாவது செய்யட்டுமே. என்னடா காசு எடுக்கிறானேன்னு பாக்குறியா? நான் பணமா இருந்து சம்பாரிச்ச காசு இப்ப என்ன பணமாக்க போகுது. ஆமா கிருஷ்ணா கோவிந்தா. ஆமா தம்பி, வண்டி ஸ்டார்ட் ஆல. 2 மிதிபீச்சு கொடுக்குறியாப்பா? தம்பி, மிதிக்கிறதுக்கு பதிலா ஒரு தள்ளுதல்னா ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தயவு பண்ணுங்களேன். கொஞ்சம் தூரம் தள்ளுங்க, சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும். தம்பி, என்ன உன் மூஞ்சில கொஞ்சம் விரத்தி தெரியறதே? உன் பேர் என்ன? இந்திரன். பேரு இந்திரன். மணி இப்போ 4 ஆறுது. உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே. நிறுத்திட்டேள். என்ன அப்படி பாக்குறேள்? கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும். ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்திருப்பேள், இல்லன்னா ஆத்துல மூட்டை பூச்சை கூட்டத்துக்காக வாங்கி வச்சிருப்பேள். என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே? உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது? பானா பீனா பேனா இந்த பேர் சம்பந்தப்பட்ட பொம்மநாட்டி ஏதாவது உனக்கு பழக்கம் இருக்கா? பானா பாணி. ஆமாங்க. வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய. இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போறது. லட்சுமி கடாச்சோ மூஞ்சில வந்துட்டு இருக்கு. கவலையே படாத. இன்னும் 6 நாள்ல உன் வாழ்க்கையே மாற போறது. பாத்தியா, வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுது. இனிமே உன் வாழ்க்கையும் ஸ்டார்ட் ஆயிடும். தைரியமா இரு, கவலைப்படாத. நான் வரட்டுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வரேன்பா.